மாப்பிள, எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சுதானே அவகிட்ட பேசுறதை காட்டி வந்திருக்கோம். நீங்களே இப்படி பேசினா எப்படி? ஆ, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றீங்க. நாங்க என்ன அண்ணியம்மா? உங்க வீட்ல இருந்து பொண்ணை எடுத்திருக்கோம். எங்க வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துருக்கோம். சொல்ல போனா நாங்க இந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான உறவு. எங்களை வீட்டை விட்டு விரட்டாத குறைய 2 பேரும் விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா, இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சீங்களே, ரொம்ப முக்கியமான உறவுதான். ஷொப்பா, எவ்வளவு முக்கியமான உறவு! என்ன காலையில தான் தூக்கி வச்சு ஆடணும் உங்களெல்லாம் உறவுன்னு சொல்லிக்கிட்டு. உறவுனா அடுத்த குடும்பத்துல நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா நீங்க அப்படிலாம் நினைக்கிறவங்களா இல்ல. எங்களுக்கு முக்கியமான சொந்தக்காரங்க நான் என்ன தெரியுமா நினைக்கணும்? தான் பொண்ணு அங்க இருந்து குடுத்திருக்கோம், அங்க இருந்து ஒரு பொண்ணை எடுத்திருக்கோம், அந்த வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நீங்க நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த வீட்டுல இருந்து எப்படியாச்சும் பேசி மயக்க அவனை தனியா கூட்டிக்கிட்டு வந்துரு, ரெண்டா பிரிச்சுரு, அவன்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்குவாங்க, அந்த காசெல்லாம் அங்க குடுக்க கூடாதுன்னு சொல்லி எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கீங்க உங்க பொண்ணுக்கு. சொப்பா, எவ்வளவோ நல்ல மனசு உங்களுக்கு. என்ன இங்க பாரு ரகு, நான் ரேஷ்மா கிட்ட பேச வந்திருக்கேன். அவளை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அவ ஏன் பொண்டாட்டி, அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்குமே தவிர உன்கிட்ட பேசி சமாதானம் ஆகிறதுக்கு எல்லாம் இங்க வரல. சரியா? தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத சொல்லிட்டேன். உன் விஷயத்துல நான் இதெல்லாம் தலையிடுறேனா? சொல்லு, உன் விஷயத்துல நான் இதெல்லாம் தலையிடுறேனான்னு கேக்குறேன். ஏன் உங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா வந்து கேட்க மாட்டீங்க? அதே மாதிரிதான் எங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து கேட்கதான் செய்வேன். வாயை மூடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. சொந்தக்காரங்களாம் சூனிய வைக்கிற சொந்தக்காரங்க, ரொம்ப சொந்தக்காரங்க தான். அப்படியே அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றல வருதுக்கு, அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டேஷன்லயே வச்சு பேசினதா சொன்னா, பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் மறுபடியும் அவன் முன்னாடி வந்து எப்படி உங்களுக்கு பேசுறதுக்கு தோணுது? சில எப்படி பேசுறதுக்கும் உங்களுக்கு தோணுதுன்னு கேக்குறேன். ஒரு ஆம்பளையா இருக்கிறவன் பொண்டாட்டியும் மதிக்கணும், அம்மா சொல்றத மட்டும் கேட்க கூடாது. தம்பி, என்ன தம்பி நீ? வயசுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஆயிரம் இருந்தாலும் அவனோட மூத்தவன், ஒரு அளவுக்கு தான் பொறுமைலாம். ஏதோ நாங்க எங்க மேல தப்பு இருக்கிறதுனாலதான் பொறுமையா நின்று பேசிக்கிட்டு கிடக்கோம். எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒன்னும் தெரியாமலாம் இல்ல. தப்பு இருக்கு, அதை திருத்திக்கிறோம்னு சொல்லிட்டு தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி அன்னைக்கே நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அதையும் மீறி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்கா. இங்கே காலத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமா? சொல்லு, இதுக்கா கல்யாணம் பண்ணதே? அதனாலதானே வந்து பேசலாம்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள, அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் யோன்னு வரும், அப்புறமா டேன்னு வரும், போடான்னு வரும். அப்படித்தானே? நீங்க எல்லாம் எனக்கு மரியாதை சொல்லி கொடுக்காதீங்க. என்ன நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மரியாதை. இல்லைன்னா இந்த வாய் இப்படியே பேசும். என்ன சொல்லுங்க, இப்படியே பேசும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த காது கேட்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த வாயும் இந்த காதும் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களாம் எனக்கு அருகதை சொல்லாதீங்க. நீங்க அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. முதல்ல உங்க வேலை என்னமோ பாத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. என் வீட்டுல வந்து நின்னுகிட்டு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல நீங்க யாருன்னு கேட்டேன். ரகு, ரகு, ஆமா என் பேர் ரகு தான். என்ன பேர் எதனா மாத்த போறீங்களா? பிடிக்கலையா? அதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. என் பேர் ரகு தான். இப்ப என்ன அதுக்கு? இங்க பா ரகு, நான் உன்கிட்ட பேசுறதுக்காண்டி இங்க வரல. உன் அப்பா அம்மா கிட்ட பேசி என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருக்கேன். நீ தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காத சொல்லிட்டேன். அதையும் மீறி மூக்க நுழைச்சுன்னா உனக்கு நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நானும் நிறைய விஷயத்த கேள்விப்படதான் செஞ்சேன். என் தங்கச்சி கை ஓங்குனதுல இருந்து நீ பண்ண அட்டூழியம் எல்லாம் நான் என்ன அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டா இருக்கேன். புருஷன் முன்னாடி சண்டைனா ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான் செய்யும். அதுக்கே அதையே தூக்கி வச்சுக்கிட்டு தலையில உட்கார வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் சரியாகாது. ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் போகணும். நான் வந்து விட்டு இறங்கி இங்க இவ்வளவு தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க அக்காக்கு எவ்வளவு திமிர் இருந்தா கொஞ்சமாச்சும் அவங்க நின்னுகிட்டு இருக்கானே, இவ்வளவு நேரம் பேசலையே, தான் தம்பி இந்த தூரத்துக்கு அவனை பேசுறானே, அவனுக்காண்டி பேசணும்னு தோணுதா? அவ சொல்றா போல எனக்காண்டி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவளுக்கு தகுதி இருக்கா? முதல்ல அவ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சரிப்பா, நான் என் அம்மா பேச்சு கேட்டு ஆடுறவனாவே இருக்கட்டும். இப்ப உன் அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உன்னை பேச விட்டு தானே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் என்ன ஒழுக்கமா? விளங்காதவனே, போன் அட்டன் பண்ண உனக்கு இவ்வளவு நேரமா? எங்கடா போன? அப்பவே கூப்பிட்டேன், கம்பெனி கேப்லயே 2 பேரும் போவண்டா வாடான்னு சொல்லி. நீ மழுப்பும் போதே நினைச்சண்டி வரமாட்டேன்னு சொல்லி. பைத்தியக்காரா, நீ வரலன்னு சொன்னா நானும் வந்திருக்க மாட்டேன்லடா. என்ன மட்டும் தனியா கோத்து விட்ட? தனபால் சார் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கிக்கிட்டு தெரியுமா? அந்த மனுஷன் கொலை வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு மவன, நைட் ஷிப்ட் அட்டன் பண்ணணுமா சொல்லிட்டாரு. நான் அட்டன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன். மரியாதையா எங்க இருக்கே கிளம்பி வந்துரு. இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கனே, வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சுக்கிட்டு இருக்க? பதில் சொல்ல மாட்டியா நீ? பைத்தியக்காரா. அதுக்கு உங்க பைத்தியக்காரன்ல போன் வச்சிருக்கணும். போன் வச்சிருக்கிறது உங்க தங்கச்சி. வாண்டே, நீயா?
என்ன பண்ற நீ? எப்படி இருக்க? ஆ? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறை? அன்பான, பாசமான, நேசமான, அக்கறையான, எப்படி 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 எப்படி? ரொம்ப அக்கறையான யாரையும் நான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்னன்னு சரியான அதன வாலு. என்ன நக்கல் பண்றியா என்ன நீ? ஆ? நக்கல் பிடிச்சவளே. ஹலோ, நக்கல்லாம் இல்ல. ஆமா, இவர்கிட்ட நக்கல் வர பண்ணுவாங்க. நக்கல் ஆள பாருங்களேன், ஆள. எத்தனை நாள் ஆச்சு ஒரு ஃபோன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சா? பாய்க்கு மட்டும் தான் தங்கச்சின்னு தோணி இருக்கு. பாயால சும்மா சொல்லிட்டு போயாச்சு. உங்க மனசுல அப்படி ஞாபகம் இருந்திருந்தா ஃபோன் பண்ணிருப்பீங்க. அப்படிதானே ஆதி அண்ணா? நான் தான் உங்க உண்மையான தங்கச்சி இல்லையே, அப்படிதானே? ஏ லூசு வாண்டு, அதன வாலே வந்தன்னு வச்சுக்கோ, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். ஆள பாரு ஆள. வேலை இல்லன்னா போன் பண்ணிருக்க மாட்டேன் உனக்கு. அங்க இருக்கும் போது தினமும் நான் வந்து பாக்க தானே செஞ்சேன். சொல்லு. ஆமா ஆமா, பாத்தீங்களே, லாஸ்டா பிரியா சண்டை நடக்கும் போது பாத்தீங்க. அதுக்கப்புறம் சார் தான் என்கிட்ட பேசுறதே இல்லையே சரியா? ஆமா, மேடம் மட்டும் என்னவா லாஸ்டா எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு போனதுதான். அதுக்கப்புறம் மேடம் எங்க எங்க கிட்ட பேசினாங்களாம். என்ன பதிலே வரல? சாரி. எதுக்கு? இல்ல, கொஞ்சம் ஓவரா தான் அன்னைக்கு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல. சாரி. பிரியாக்கா கிட்ட கூட நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டேன். உங்களை தான் நேர்ல பார்க்கவே முடியல. சாரி. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. ஹலோ, நான் சாரி கேட்டா நீங்களும் சாரி கேட்கணும். கேளுங்க. எதுக்கா? எதுக்காவா? நீங்களும் என்கிட்ட பேசலல. பாவம் அப்பாவி பொண்ணு உங்க ஃப்ராட் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாளே. கொஞ்சமாச்சும் அதெல்லாம் யோசிச்சு அக்கறைப்பட்டீங்களா என் மேல? அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களா? இவ மட்டும் என்ன? ஓய் பாவம் அப்பாவியெல்லாம் இன்னும் சொல்லக்கூடாது, என் ஃப்ரெண்ட தான் சொல்லணும். எது? பின்ன என் தங்கச்சி செருப்பெல்லாம் எடுத்து சண்டைக்கு போனதா சம்பவம் பண்ணதா கேள்விப்பட்டேன். உண்மையா? அது வந்து நீ பாவம். என் ஃப்ரெண்டு தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட போறான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. இப்ப வேணா கொஞ்சம் அவன் கோவத்துல இருப்பான், ஆனா மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோ, நீதான் அவனை காலி பண்ணுவ. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். யாரு? உங்க ஃப்ரெண்டா? ஏன் மேலையா? கோவமா? எதுக்கு? எதுக்கா? அப்படிதானே இருந்தீங்க? ஓ, நினைப்புதான். இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்காரு? சென்னையில. ஐயோ, லூஸ் பிரதர். அடிங்க லூசுங்கறா? லூஸ் பிரதர்னு சொன்னல, மரியாதை கொடுத்து தானே பேசுறேன். ஆமாமா, ரொம்ப மரியாதை தான். சரி, டாபிக்க மாத்தாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் சென்னையில இருந்தா போன் எப்படி என்கிட்ட இருக்கும்? ஆமால. ஏய், சென்னைக்கு வந்திருக்கியா? சொல்லவே இல்ல. எப்ப வந்த? ஐயோ, சென்னைக்கு கூட்டிக்கிட்டு வரவரா இருந்தா தான் நேத்தே என்னையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. நானும் சென்னைக்கு வரல, ஊர்ல தான் இருக்கேன். அப்ப எப்படி போனு? இன்னும் புரியலையா? சரியான டியூப்லைட். ஆமா ஆமா, டியூப்லைட்னு சொல்ல மாட்டேன் பின்ன நீ. வந்த புதுசுல வாய் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு மேடத்துக்கு? ஐயோ அண்ணன், அவர்தான் என்ன பார்க்க வந்திருக்காரு. பொண்ணு பார்க்க வந்தானா? என்னதான் பார்க்க வந்திருக்காரு. உங்ககிட்ட சொல்லலையா? உங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு சொல்லுவீங்களே, இத சொல்லல. ஏன் பொண்டாட்டிய தேடி ஊருக்கு வந்திருக்கேன், பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு அவர் தான் என்கிட்ட சொன்னாரு. ஓய் 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 ஓய், மனசுக்குள்ள ஆசை இருக்கலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்கெல்லாம் இருக்க கூடாது. ரொம்ப அடிச்சு விடாத. ஐயோ, சத்தியமா தான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட் மேல ப்ராமிஸா. சாரே பொசசிவ் ஆகி அங்க இருந்து 1.5 மணி நேரத்திலேயே இங்க வந்து ரீச் ஆயிருக்காரு. அப்பனா நினைச்சு பாருங்க. பொசசிவ் ஆயா? ஆமா, என்ன பக்கம் என் ஃப்ரெண்டு கதிர் வீட்டுக்கு வந்தானா, அந்த நேரம் பார்த்து உங்க ஃப்ரெண்ட் எனக்கு போன் பண்ண, நாங்க பேசுறதெல்லாம் கேட்டு சார் பொசசிவ் ஆகி நாங்க படத்துக்கு போலான்னு பிளான் பண்ண ஃப்ரெண்ட்ஸா கேங்கா, அது சாருக்கு பிடிக்காம அங்க இருந்து இவ்ளோ தூரம் வந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு வீடு வரைக்கும். பாத்துக்கோங்க. அப்போ என் புருஷன் என் மேல கோவமா இருக்கணும்? கோவமா இருந்தா இதுல நடக்குமா? நடக்காது தானே? அட ஃப்ராடுங்களா, ரெண்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. நடத்துங்க நடத்துங்க. சரி, உன் புருஷன் இப்ப ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்ணுமே, சார் என்ன பண்ண போறாரா? எங்க சாரு? ஐயோ நோவர்த்தி, அவர் வெளியே போனாரு. நீங்க போன் பண்ணீங்களா? நான் போன் அட்டெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்க, நான் போன் எடுத்துமே கொடுக்குறேன். வெயிட் பண்றேன். வர சொல்றியா? ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லு. ஓகே. அப்போ நீங்க கால் கட் பண்ணுங்க, நான் போய் வர சொல்றேன்.
அவர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அங்க போய் போன் கொடுக்க முடியாதுல்ல, அதான். சரி, ஓகேம்மா, பை. பாய்ண்ணே. நான் தான் ஒழுக்கம் இல்லாதவல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு போனேன்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நான் அப்படி சொல்ல வரல, வாய் தவற வந்துட்டு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்காண்டி இப்ப நீ பேசல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க வந்த, வேற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு. நீயே யோசிச்சு பாரு, என் அம்மா சொல்றது கேட்டு நீ சொல்றதெல்லாம் காது கொடுத்து வாங்கிக்கல, நீ தான் சொன்ன. இப்போ உன் தம்பி என்ன பேச்சு பேசலாம், என் புருஷனை நீ எதுக்குதான் பேசுறான்னு உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா? இல்ல நீ அமைதியா தானே இருக்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? நீ என்ன விட்டு கொடுத்துட்டியா? சரி, என்ன நான் வேண்டாம்னு நினைச்சிட்டியா? அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒரு யோசனையிலயோ ஏதோ ஒரு கோபத்திலயோ ஏதோ ஒரு விஷயத்தினால அமைதியா இருக்க, சம்திங். அதே மாதிரிதான் என் அம்மா பேசுற ஒரு சில விஷயத்தினால நான் அமைதியா இருக்கேன்றதுக்காண்டி உன்னை விட்டு கொடுக்கறா இல்ல. சின்ன பிள்ளையில இருந்து என் அம்மா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அந்த இடத்துல நான் என் அம்மாவை எதிர்த்து பேசினா நான் உன்னை சமாதானப்படுத்திப்பேன் ரேஷ்மா. உனக்கு புரியும் நான் சொல்றத. நான் ஒரு வார்த்தை என் அம்மாவை சொல்லிட்டேன் அப்படின்னா அங்க போய் என்னால பேச முடியாது. என் அம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு அதை யோசிச்சுதான் நானு. நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு. அண்ணே, அம்மா, அண்ணே, எப்பதான் வந்த? கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் உள்ளதான் இருந்தேன் தெரியுமா? அவர் ஃப்ரெண்டு போன் பண்ணிருந்தாரா, கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்களே ஆதி என்ன, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. எப்ப வந்த? எப்படி இருக்க அம்மா? எப்படி இருக்கம்மா நீ? உக்காரண்ணா, ஏன் நின்னுகிட்டே இருக்க? உக்காரம்மா. காஃபி ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டு வரவா? உனக்கு டீ தானே பிடிக்கும். இரு, நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். அம்மா ஜூஸ் இருக்கு, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இருமா, உக்காரு. சார் எடுத்துட்டு வரவா? நான் ஒரு டீ எடுத்துட்டு வரேன்னு நின்னுட்டே இருக்கேன். இருங்க அனிசா, ஒரு நிமிஷம் இருமா. என்னம்மா, வேற ஏதாச்சும் வேணுமா? தண்ணி வேணுமா? வெயில்ல வந்திருப்பீங்களா? ஷோ, இருமா எடுத்துட்டு வரேன். எதுவும் வேண்டாமா? ஏமா? இல்ல அனிசாமா, ஆடி மாசம் அம்மா வீட்டுல தானே இருக்கணும் பொண்ணுங்க. ஆடி மாசமே முடிய போகுது, ஆடி 18 வரப்போகுது. அதான் ஆடி 18 அப்போ 3 பேருக்கும் தாலி பிரிச்சு கோத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்டயும் மாமனார்கிட்டயும் பேசிட்டு ரேஸ்மா கிட்டயும் அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி பேசலான்ட்டு வந்தோம். மாப்பிள்ளையும் ரேஸ்மாவும் கோவமா இருக்காங்க. உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறியா? ஒரு நிமிஷம் இருமா, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அண்ணன் நீ உட்கார, அண்ணன் நீயே நின்னுட்டே இருக்க, நீ உட்காருமா. உட்காருங்க 2 பேரும். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இங்க பாரு, ஷாருக்கும் போன்லாம் பண்ண தேவையில்ல. இல்லங்க, அது வந்து அது அத்தைக்கும் மாமாக்கும் ஃபோன் பண்ணா வருவாங்கல்ல. இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க பார்க்கணும்னு சொல்லி, இப்போ எப்படி சும்மாவே அனுப்பி வைக்க முடியும்? பேசணும் தானே வந்திருக்காங்க, பேசிட்டு போட்டுமே, இதுல என்ன இருக்கு? பாவம்ல, என் அம்மா வயசானவங்க, அவ்வளவு தூரம் இங்க வந்திருக்காங்க. என் அண்ணன் லீவே இது வரைக்கும் போட்டதே இல்லை தெரியுமா? மோஸ்ட்லி எங்களுடைய ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும்தான் லீவ் போடுவான். அவனே லீவ் போட்டு இங்க வந்திருக்கான் அப்படின்னா பேசுறதுக்காண்டி தானே வந்திருக்காங்க. இந்த நேரத்துல கூப்பிட வேண்டாம்னு சொன்னா நல்லா இருக்காது. நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன், பேசிட்டு போயிட்டுமே. என் அக்கா முடிவு என்னன்னு அண்ணன் கிட்ட தெளிவா சொல்லியாச்சு. நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காது, என்ன அமைதியா நில்லு. என்னங்க பேச்சு பேசுறீங்க? தேவையில்லன்னா என் அண்ணன் என் அம்மா, எனக்கு எப்படிங்க இவ தேவையில்லாததாகும்? சொல்லுங்க. அண்ணிய கூட்டிட்டு போறதுக்காண்டி தானே வந்திருக்காங்க பேசி. அண்ணி காலம் முழுக்க இங்க இருந்துட முடியுமா என்ன? எப்படினாலும் எங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். என் அண்ணன் கூட சேர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும். என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீங்க இழுத்த எழுப்புக்கெல்லாம் அப்படியே வந்துடணும்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு தாலி கட்டிட்டா யாக்கோ உங்க வீட்டுல வந்து வாழணும்னு நினைக்கிறியா நீ? என்னங்க நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்ன்றதுக்காண்டி தானே. ஒருத்தர் அங்கேயும் ஒருத்தர் இங்கேயும் வாழ்றதுக்கா? நம்ம 2 பேருக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு? நம்ம 2 பேரும் இப்ப சந்தோஷமா இருக்கணும்னு இல்லையா? அதே மாதிரி அவங்களும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும்ல. நீங்க தான் தப்பா பேசுறீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. நீங்க வாங்கல, நான் உங்களுக்கு பொறுமையா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வாங்கல. நீ வாய மூடுறியா? அனிசமா, நீ எதுவும் பேசாதே. மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட நீ எதுவும் பேசாதே. நாங்க வெளியே வேணா நின்னுக்கிட்டு இருக்கோம். உன் மாமியாரும் மாமனாரும் வர வரைக்கும் நாங்க இருந்து பார்த்து பேசிட்டு போறோம். இங்க யாரும் இருக்க கூடாது. எல்லாரும் அவங்க வீட்டை பார்த்து கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா தெரியுது. வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்க யாரும் இருந்தா கூட பரவாயில்ல. என் அண்ணனும் என் அம்மாவும் ஷாரோ மாதிரி ட்ரீட் பண்றீங்க. வந்தவங்களை உட்காருன்னு சொல்லல, ஒரு தண்ணி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதான் நல்லாவா இருக்கு? நான் எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்.
நீங்க இவ்வளவு ஆஷா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நான் உங்க வீட்டுல வந்து இருக்கிறவங்கள பேசினா நல்லா இருக்குமா? உங்க அண்ணிய பேசுனதுக்காண்டி நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரகு? நீ எனக்கு புத்திமதி சொல்லாத என்ன? ஹாம்பலியா இருக்கிறவன் பொண்டாட்டிய மதிக்கணும். பொண்டாட்டியோட விருப்பம் என்னமோ அதுக்கேத்த மாதிரி நடக்கணும். அவ விருப்பத்துக்கு தக்கன அவளுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்கணும். தேவையே இல்லாம சிவனே எல்லாத்தையும் ஒரு முடிவு எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அதுக்கு பணிஞ்சு போலன்னா என் அக்கா கிட்ட கோவப்படுவாங்களாம். அவங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. இதுக்கு பேர் என்னதுன்னு தெரியல. அவங்க அம்மா பேச்ச மீற முடியாது அப்படின்னா என் அக்காவை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கையால் ஆகாதவன் கூடவா என் அக்காவை அனுப்ப முடியாது. என்ன இந்த கொத்தரவரெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்ன? அனிசமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ இப்படி கத்தி பேசிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை கிட்ட? இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி பேசக்கூடாது. மாப்பிள்ளை கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. பேர் சொல்லி கூப்பிடுற. அமைதியா இரு அனிஷா. நீ எதுக்கு கோவப்படுற? அவனுக்கு இருக்க அறிவு அவ்வளவுதான். நம்ம இறங்கி வரோம் அப்படின்னா அவங்க தேவைன்றதுக்காண்டிதான் இறங்கி வரோம். அதை புரிஞ்சுக்க தெரியாதவன் என்னென்னமோ வார்த்தை இல்லாம பேசலாம் அப்படின்றதுனால அவன் நல்லவன் நான் கெட்டவன்லாம் இல்ல. நான் பண்ணது தப்பா வேணா இருந்துட்டு இருக்கலாம். ஆனா இப்ப நான் பண்றது சரிதான். அவ அக்கா வேணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. போடாம வேணும்னு சொல்லிட்டு தூக்கி போடுறதுக்கு எனக்கு ஒண்ணும் முடியாமலாம் இல்ல. சரி, புடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணேன். நான் அவனை வெறுத்துலாம் கல்யாணம் பண்ணல. வேண்டாம் விருப்பா. அவன் நடந்துக்கிற மாதிரி கேவலமாலாம் என்னால நடந்துக்க முடியாது. என் பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். நீ இதுல தலையிடாத, அமைதியா இரு. நீ எதுக்கு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுற இடத்துல அவன் உன்னை ஏதாச்சும் சொல்லிருப்பான். அமைதியா இரு. நீ அமைதியா இருனே. சிவருக்கு இஷ்டத்துக்கு பேசுவாரு. இத பாத்துக்கிட்டு இருக்கணும் நினைச்சிட்டு இருக்காரோ? நீ இப்படி வா. இங்க பாரு, உனக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா வாய கொடுத்து வாங்கி கட்டிக்காத. மரியாதையா உள்ள போயிரு. இது வரைக்கும் பேசினத எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்படியே மன்னிச்சு விட்டுறேன். நீங்க யாரு என்ன மன்னிக்கிறதுக்கு? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நீங்க ஏன் அண்ணன மரியாதை இல்லாம பேசுவீங்க? கையால் ஆகாதவன் சொல்லுவீங்க. ஏன் அண்ணன் கையால் ஆகாதவன்? கூட பிறந்த ஏன் அண்ணனுக்காண்டி நான் பேசுறது தப்பு அப்படின்னா உங்க கூடவே பிறக்காத உங்க அக்கா காண்டி நீங்க பேசுறதும் தப்பு தானே? சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேள்வி கேக்குறேன். பதில் சொல்லுங்க. எந்த உரிமையில ரேஷ்மா அண்ணிக்காண்டி நீங்க ஏன் அண்ணனை கேள்வி கேக்குறீங்க? என் அண்ணனுக்காண்டி பேசுற எனக்கு நான் பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி எனக்கு தோணல. ஏன்னா அது என் கூட பிறந்த அண்ணன். உங்களுக்கு தோணலையா? அவங்கதான் உங்க கூடயே பிறக்கலையே. அவங்களுக்காண்டி பேசுறதே சரி அப்படின்னா என் அண்ணனுக்காண்டி நான் பேசுறதும் சரிதான். அனிஷா அமைதியா இருன்னு சொன்னேன். இங்க பாரு, சித்துக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது. என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிங்க. உங்களுக்கு தான் அது கை வந்த கலையாச்சே. இந்த கண்ணம் வேணுமா இல்ல இந்த கண்ணம் வேணுமா? எந்த கணத்துல அடிக்க போறீங்க சொல்லிருங்க. நான் ரெடியா அந்த கணத்தை காமிச்சிடுறேன். உன் திமிரை என்கிட்ட காட்டாத. நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். சில நான் தெரியாம தான் கேக்குறேன். தப்பு நான் பண்ணிருந்தாலும் சரி, நீங்க பண்ணிருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து உங்ககிட்ட முதல்ல வந்து பேசுறது யாரு? நான் தானே வந்து பேசுறேன். எந்த உரிமையில பேசுறேன்னு கேக்குறேன். சொல்லுங்க. என் புருஷன் மாறிடுவாரு, திருந்திடுவாரு. இனிமே என் மேல இந்த மாதிரி எல்லாம் கோவப்படாம அன்பா இருப்பாருன்ற உரிமையிலயும் நம்பிக்கையில இருந்தானே பேசுறேன். அதே நம்பிக்கையில சிவங்க என் அண்ணன் கிட்ட இருந்தா என்னவா? என்ன குறைச்சல்? அவங்க தம்பிக்காண்டி அவங்க அம்மா காண்டி அவ்வளவு பேச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்களே. உங்க அக்கா ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? அவங்களுக்கு இல்லையா? இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் இறங்கி வந்திருக்கான். கொஞ்சம் கூட ஒருத்தன் வயசுல சின்னவன் என் அண்ணனை இவ்வளவு தூரம் பேசுறான். அவனை பார்த்து ஏன்டா இப்படி எல்லாம் பேசாதான்னு உன் அக்காக்கு கேள்வி கேட்க தோணல. உன் அக்கா ஏன் அண்ணனை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை, அப்படிதானே? வேண்டாம் நிஷா, ரொம்ப பேசுற பாத்துக்கோ. அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு வேணா உங்க அக்கா என்ன உறவு என்ன கண்டாவின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என் அண்ணன் அப்பா மாதிரி. சின்ன வயசுல இருந்து எங்களை பார்த்து அவ்வளவு அக்கறையோடும் அவ்வளவு பொறுப்போடும் வளர்த்த அண்ணனை பார்த்து கையால் ஆகாதவன்னு சொல்லுவேன். அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும்ன்றியா? இந்த இடத்துல யாரா இருந்தாலும் இந்த விட கேவலமா தான் நடத்திருப்பேன். நீங்களா இருக்க போய் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், நல்லதுக்கு இல்ல. அவங்க உங்களை பார்க்க வரல. போங்க, அமைதியா போயிருங்கன்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு முதல்ல என்ன போ சொல்ற? நீ சொன்னா நான் கேட்கணுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்டாட்டியோட விருப்பம் என்ன ஏதுன்னு தெரியாம புரிஞ்சுக்காம அவன் இஷ்டத்துக்கும் ஒண்ணு பண்ணுவாரு. அத நாங்க கேள்வி கேட்க கூடாது, அப்படிதானே? இப்படிப்பட்டவருக்கு இவ்வளவுதான் மரியாதை. கட்டின பொண்டாட்டி விருப்பத்தோட தான் எல்லாமே நடந்துக்கணும். அப்படின்னா அவளுடைய விருப்பத்தை கேட்டுதான் எல்லாத்தையும் பண்ணணும். அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க நடந்துகிட்டீங்களே, அது என் விருப்பத்தை கேட்டுதான் நடந்துகிட்டீங்களா? சொல்லுங்க.
உங்களுக்கு பேச முதல்ல தகுதி இருக்கா? அனு என்ன அனு? என்ன அனு? பொண்டாட்டின்ற உரிமையில தானே எல்லாமே நடந்துக்கிட்டீங்க. அதே மாதிரிதான் என் அண்ணனும். கோவம், ஆத்திரம் எல்லாமே அதுல அடங்குங்க. உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி வரவனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வெறும் பிள்ளை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது அப்படி இல்ல. அது அப்படி இல்லங்க. அதுல அன்பு, கோபம், பாசம், விருப்பம், வெறுப்பு இதுல எல்லாமே அடங்கும். அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுலதான் அதுல வாழ்க்கையே சுவாரஸ்யமே இருக்கு. இதுல உங்களுக்கு புரியல. உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க அதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கணும்ல. எல்லாமே நான் தானே உங்களுக்கு காண்டி பண்ணிருக்கேன். அப்ப எப்படி உங்களுக்கு புரியும்? நீங்க எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. முதல்ல ஏன் அண்ணனை பார்த்து நீங்க கேள்வி கேட்காதீங்க. ஏன் நீ உங்களை பார்த்து தெரியாம தான் கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை அந்த கேள்வி உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா கூட என்ன மன்னிச்சுக்கோங்க. சில்லைய மேல கோவம் தான் படுவீங்கனாலும் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் அண்ணன் உங்ககிட்ட ஒழுங்கா நடந்துக்கல இப்படின்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. நீங்க அண்ணன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏன் அண்ணன் பைத்தியக்காரனாவே இருந்துட்டு போட்டோம், அம்மா பைத்தியக்காரனாவே இருக்கட்டும், ஒரு மாசமா உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு தானே இருக்கான். கொஞ்சமாச்சும் அவர் வந்திருக்காரே என்னன்னு கேப்போம் அப்படின்னாச்சும் தோணுச்சா? அப்ப நீங்க நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க. ஒரு மாசமா நீங்க நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? நீங்க தானே நீ எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவன் அப்படிதான் கோவப்படுவான். கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவன் மாறுவான்னு சொல்லி எப்ப சண்டை வந்தாலும், எப்ப அவர் என்ன கை ஓங்கி அடிச்சாலும் எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் விட்டு கொடுத்து போக கூடாதா? உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் கோவம் வந்து உங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவீங்க, அப்படிதானே? சொல்லுங்க. நான் என் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா சும்மா காரணத்தோட, எந்த காரணமும் இல்லாமலாம் போல, காரணத்தோட தான் போயிருக்கேன். அந்த இடத்துல கை ஓங்கியிருக்காரு, எனக்கு கோவம். அவர் வந்து பேசும்போது எனக்கு ஓரளவுக்கு சமாதானம் ஆனாலும் சரி ஓகே, இது இனிமே ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு என் அம்மா எடுத்து சொன்னதுனால ஒரு சில விஷயமும் நடந்துச்சு. அதனால என் அம்மா வீட்டுக்கு போனேன். அது தப்பு அப்படின்னா நீங்க அங்க இருந்து இங்க வந்ததும் தப்பு தானே. உங்க புருஷனுக்கு நீங்க புரிய வச்சிருக்கணும்ல. உங்க தம்பின்னு வரும்போது உங்க தம்பி பொண்டாட்டி உங்க தம்பி கூடயே இருந்து அவருக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் அவர் கூடயே இருந்து சமாதானப்படுத்தி ஒன்னா வாழணும். இதை என் அண்ணன் வந்தா மட்டும் அவன் இழிச்சவாய அவங்க அம்மா காண்டி பேசினா கையால் ஆகாதவன். உங்க தம்பி இவ்வளவு பேசுவாரு, நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் நீங்க ஊருக்கு பண்ற உபதேசம். தனக்கு மட்டும் நீங்க தியாகி, அப்படிதானே? முதல்ல என் அண்ணன் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. அவன் திருத்திக்கிறன் தான் வந்திருக்கான், திருத்திப்பான். தயவு செஞ்சு கையெடுத்து கும்புறேன். உங்க அக்கா வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதீங்க. சென்னைக்கு கிளம்புற வழிய பாருங்க, போங்க. கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போயிட போறது இல்ல. காலம் முழுக்க நீங்க இங்கே இருந்துட போகிறதும் இல்ல. சென்னைக்குனாலும் அத்தையும் மாமாவும் அங்க கூட்டிட்டு போய் விடதான் போறாங்க. அது இன்னைக்கு போறதுனால ஒன்னும் தப்பா மாறிடாது. தயவு செஞ்சு என் அண்ணன் கிட்ட பேசுங்க. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. எங்க அண்ணன் புரிஞ்சுப்பாங்க. நீ வாமா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். நீ வா, நம்ம போலாம். ரேஷ்மா, நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிரு. சாரி. இனிமே இப்படி நடக்கவே நடக்காது அப்படின்லாம் பொய்யெல்லாம் ப்ராமிஸ் பண்ண விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு இப்படி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்ன ஒரே ஒரு வாட்டி நம்ப ப்ளீஸ். மன்னிச்சிரு ரேஷ்மா, ப்ளீஸ் ரேஷ்மா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நின்னுகிட்டே இருக்கீங்க. உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அப்போ உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? சமாதானம் ஆயிட்டு தானே? உட்காருங்க, ரொம்ப நேரமா ஆச்சு. காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்.